வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது QA/QC, குவாலிட்டி அசூரன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த QA/QC அப்படிங்கிறது வந்துட்டு ரெண்டு டைப்பாக பிரிக்கணும். ரெண்டு டைப்பாக பிரிக்கும்போது ஒன்று வந்துட்டு மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி சிஸ்டம் அல்லது ஆப்ரேஷனல் QA/QCன்னு சொல்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் வந்துட்டு ப்ராடக்ட் QA/QCன்னு சொல்றது. ப்ராடக்ட் QA/QC வந்து அதையும் இந்த ரெண்டாக பிரிக்கணும். பிரிக்கும்போது உணவு மற்றும் மருந்துக்கள், சாப்பாடு, ஃபுட் அண்டு ட்ரக்ஸ் தனியாகவும், மற்ற பொருட்கள் இப்போ ஸ்டீலு, மெட்டலு, வுட்டு இதுக்கானது தனி. ஆக ரெண்டு மேஜர் கேட்டகரியும், ஒன்று வந்து டெக்னிக்கல், இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் சைடு. இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் QA/QCன்னு சொல்லுவாங்க, அல்லது ISO லீடு ஆடிட்டர்னு சொல்லலாம், அல்லது ஆப்ரேஷனல் QA/QCன்னு சொல்லலாம். இது வந்துட்டு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட், ISOன்னு சொல்றது. இந்த ISO வந்து எப்படின்னா, ஒரு கம்பெனிகிட்ட வந்து நம்ம ஒரு பொருளோ ஒரு சர்வீஸோ வாங்கும்போது அவங்களுடைய தரத்தை பற்றி நமக்கு தெரிய வரும். ஆனால் ஒரு கம்பெனி வந்து இன்டர்னலாக அவங்கக்கிட்ட எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களே ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கிக்கிறது. இந்த ISO நிறுவனம் என்ன தெரியுமா பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பிரின்சிபல் கைட்லைன்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும். அந்த கம்பெனி அவங்க ISOக்கான பிரின்சிபல் கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கான தேவையான மெட்ரிக்ஸ் எல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும். அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோ, மெத்தட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செக் லிஸ்ட், இதை எல்லாமே வந்துட்டு அவங்கவுங்க கம்பெனி அவங்கவுங்களுக்கு ஓனாக கஸ்டமைசேஸ்டு பண்ணிக்கலாம். இதுக்கான கைட்லைன்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க ISOவில் இருந்துட்டு. இந்த மெத்தடை வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆடிட்டர் தேவைப்படுறாங்க, QA/QC தேவைப்படுறாங்க. இது மேனேஜ்மெண்ட் QA/QC அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆப்ரேஷனல் QA/QC. இதுக்கு வந்து ISO மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கணும், அதில் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும். இதில் வந்து ரெண்டு சிஸ்டம், இன்டர்னல் ஆடிட்டர், எக்ஸ்டர்னல் ஆடிட்டர். இன்டர்னல் ஆடிட்டர் அப்படிங்கிறவர் வந்துட்டு அந்த கம்பெனியுடைய ISO சிஸ்டத்தை வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, அந்த SOPயை ஃபாலோ பண்ணுறாங்களா, கரெக்டிவ் ஆக்ஷன் இருக்கா, ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் இருக்கா, இது சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்கான்னு சொல்லி இன்டர்னல் ஆடிட்டர் பீரியாடிக்கலி அவங்களுடைய டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த மாதிரி ஒரு கம்பெனிகளில் ISO இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தர் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் அப்படின்னு யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, ISO நிறுவனம் வந்துட்டு அவங்களுடைய சார்பில் சில தேர்டு பார்ட்டி சர்டிஃபிகேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக சில நிறுவனங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பீரோ வெரிட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10-15 கம்பெனிகள், நிறைய கம்பெனிகள் இருக்குது, உலகம் பூரா இருக்குது. ஸோ இவங்க எக்ஸ்டர்னல் ஆடிட்டர். எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் வந்து இன்டர்னல் ஆடிட்டரை செக் பண்ணுவாங்க. இன்டர்னல் ஆடிட்டர் வந்து கம்பெனிக்குள்ளே செக் பண்ணிவிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்குது, செக்லிஸ்ட் இருக்குது, கரெக்டிவ் ஆக்ஷன் இருக்குது, ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் செக் பண்ணிவிட்டு ISOக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ISO சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். இது வந்து மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி சிஸ்டம் அல்லது QMS, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ISO லீடு ஆடிட்டர் படிச்சிருக்கணும். ஒரு நிறுவனத்தில் வந்துட்டு இன்டர்னல் ஆடிட்டராகவும் வேலை பார்த்து ரெண்டு கம்பெனியில் ISO இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு எக்ஸ்டர்னல் லீடு ஆடிட்டராகவும் நீங்கள் மாறலாம், மேற்கொண்டு வளரலாம். இது இந்தியாவிலேயே குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ISO லீடு ஆடிட்டருக்கு மினிமம் 40,000 சம்பளம் தர்றாங்க. நன்றி, வணக்கம்.